வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்தியா. இன்றைய செய்திகள் 23/9/2024 இன்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 5 பேரையும் ஒரு விசைப்படகையும் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. சுருக்குமடி வலையை தடை செய்யக்கோரி நாகை, காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் வேலை நிறுத்தம். 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3500க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் நிறுத்தி வைப்பு. நாகூர் முதல் கோடியக்கரை வரை 25க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் வேலை நிறுத்தம். சிலர் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 3000 கன அடியாக உள்ளது. திருப்பதி லட்டில் விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு குழுவை அமைத்தார் சந்திரபாபு நாயுடு. நெய் விநியோகத்திற்கான விதிகளை ஜெகன்மோகன் மாற்றியதாகவும் புகார். இந்தியாவில் 6G தொழில்நுட்பத்திற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் மோடி கருத்து. மும்பையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் கோல்டு பிளே நிகழ்ச்சிக்காக டிக்கெட் முன்பதிவு செய்ய கடும் போட்டி. லட்சக்கணக்கானோர் முன்பதிவால் புக் மை ஷோ தளம் முடங்கியது. இந்தியாவில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட 297 பழங்கால பொருட்கள் திருப்பி தருகிறது அமெரிக்கா. பிரதமர் மோடியிடம் அதிபர் பைடன் தகவல். தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதி குறித்து பேச பிரதமர் மோடியை 27ஆம் தேதி சந்திக்கின்றார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்தின் 118 ஏக்கரில் பசுமை வெளி மற்றும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. 2ஆம் கட்ட வழித்தடத்தில் சேவையை தொடங்க திட்டம். ஓட்டுநர் இல்லா முதல் சென்னை மெட்ரோ ரயில். அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தயாரிப்பு. காக்காத்தோப்பு பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளி சென்னையின் பிரபல ரவுடி சி.டி. மணி துப்பாக்கி முனையில் சேலத்தில் கைது. பீகாரில் பலத்த மழை, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, ரயில்கள் ரத்து. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள்தான். எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். 14.30 மணி நேர சோதனைக்கு பிறகு மாதிரிகள் அனுப்பி வைப்பு. ஒன்றிய தரக்கட்டுப்பாடு ஆய்வகத்தில் திண்டுக்கல் நிறுவனத்தின் நெய் ஆய்வு. கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிஃபா வைரஸ் பாதிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 65 லட்சம் மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் மீது சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. சேலத்தைச் சேர்ந்த பாய் வியாபாரி முனுசாமியிடம் மோசடி செய்ததாக புகார். ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 80 பேரை பணிக்கு எடுப்பதாக கூறி ரூபாய் 65 லட்சம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. வன பாதுகாவலர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 9 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தஞ்சாவூர், சேலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காக்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் 110 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.